மிருதுவான மீனராசி நேர்களே, 2026 சனிப்பெயர்ச்சி உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம். பொதுவா மீனராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கழுவுற மீன்ல நழுவுற மீன் தான் எப்பயுமே. யாருக்கும் ஒரு பாதகம் இல்லாத ராசினா 12 ராசிலயும் இவங்கள தான் சொல்லுவோம். ஏன்னா, நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட வந்து ஒரு கரெக்ட்டா நடந்துக்குவாங்க இவங்க. யாரையும் வந்து இவங்க சரி, இவங்க தப்பு அப்படின்னு ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. எல்லாரோடையும் ஒரு நீட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் கரெக்ட்டா லெவல மெயின்டெயின் பண்ணி கடந்து போக பழகிக்குவாங்க மீனராசி. இந்த மீனராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது? இவ்வளவு நாளாக விரயசனியாக இருந்த சனி பகவான் ஜென்மத்தில அடியெடுத்து வைக்கிறாரு மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி. அப்ப எங்களுக்கு என்ன விதமான பலன்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களோட எதிர்பார்ப்பா இருக்கும். பொதுவாக ஜென்ம ராசியில சனி வரும் காலம் அப்படிங்கிறது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. முதல் சுற்றாக இருந்தா அதீதமான கஷ்டங்களையும், துன்பங்களையும் கொடுக்கும். 2ஆம் சுற்றாக இருக்கும்போது கஷ்டத்த தரும். ஆனா, அது வந்து உங்கள கண்டிப்பா ஒரு வளர்த்தி விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுக்கும். 3ஆம் சுற்றுன்னு சொல்லும்போது, உங்க ஜாதகத்துல ஆயுள் நல்லா இருந்ததுன்னா, ஆயுளுக்கு ஒப்பான கண்டங்களை கொடுத்து, உங்கள அத சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைய ஏற்படுத்தி குடுக்கும். ஆகவே, நீங்க எந்த சுற்று அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முக்கியமா சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் நம்ம வீட்ல வந்து ஒரு என்ன ராசியில பிறக்குறாங்களோ, அந்த ராசிக்கு சனி பகவானோட தொந்தரவு இருந்ததுன்னா, அது அப்பா, அம்மாவ பாதிக்கும். முக்கியமா தகப்பனாருடைய காலை பாதிக்கும். தகப்பனாருடைய தொழிலை பாதிக்கும். அப்ப என் வீட்ல மீன ராசியில ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளையினுடைய இந்த ஜென்ம சனி காலம் என்பது ஒரு அப்பா அந்த வீட்ல இருக்காரு. முக்கியமா ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கும்போது, அந்த பிள்ளைகளுடைய அப்பாவுக்கு காலையும், தொழிலையும் பாதிக்கும். ஆகவே அவங்க அதுல கவனமா இருக்கணும். ஏன்னா, ஒரு ஒரு செக்டாருக்கு ஒரு ஒரு மாரி பலன் பண்ணும். இப்ப நான் வந்து இந்த செக்டார்ல இருக்கேன் அப்படின்னா, அந்த செக்டாருக்கு தகுந்த மாதிரியான பலன் தான் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது. எப்பொழுதுமே ஜென்ம சனி அப்படிங்கிறது ஒரு குழம்பிய மனநிலை. நீங்க ஒரு பிளான் போடுவீங்க. ஆனா, உங்க சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வேற ஒரு பிளான் பண்ணி உங்கள ட்ராக் பண்ணி கொண்டு போய்க்கிட்டு இருக்கும். நீங்க என்னதான் நடக்கணும், இப்ப இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, ரிவ்யூ மீட்டிங் இருக்கு, நான் ரெடி ஆயி போணும் அப்படின்னா, உங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துருச்சு. இல்ல வேற ஒரு நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் குடுத்துருந்தேன். அங்க வந்து பிரச்சனைன்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவீங்க. மீட்டிங் கேன்சல் ஆயிரும். அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களா ரெடி பண்ணி பண்ற விஷயங்கள் உங்கள வந்து இந்த சமயத்துல சரியா டிரைவ் பண்ணி கொண்டு போகாது. நெறைய தொந்தரவுகளையும், சூழ்நிலையில நெறைய மாற்றங்களையும், இவ்ளோ நாளா நல்லவங்களா இருந்தவங்களுக்கு நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம்? தப்பா தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்கும். "நீ ஏன் அப்படி பண்ண?" அப்படின்னு எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஆகவே அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாருமே வந்து பேர கெடுத்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஜென்ம ராசியில சனி வர்ற காலம். ஒரு முகத்துல வந்து ஒரு ஒரு தேஜஸ் இவ்வளோ நாளா இருந்ததுன்னா, அது பூரா குறைய ஆரம்பிக்கும். முகம் கருப்படிக்க ஆரம்பிக்கும். வித்தியாசமான ஒரு ஆளா எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிப்போம். இப்போ நலமகாராஜா கதையில நலன் வந்து அவ்வளவு அழகா இருப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. நலதமயந்தி கதைய எல்லாரும் கேள்விப்பட்டீங்கன்னா, அந்த ராஜா வந்து அவ்ளோ நல்லா இருப்பாரு. ஆனா, இந்த சனி பகவான் பீடிக்கக்கூடிய காலத்துல, அவர் வந்து முகத்துக்கு கருப்பு பூசி ஒரு வேலைக்காரனா மாறி, அது யாருக்குமே வந்து அவர் அடையாளம் தெரியாத அளவுக்கு உருக்குலைந்து போயிடுவாரு. இது எதுக்காக சொல்லப்படுது அப்படிங்கிறத, நீங்க அந்த கதையில இருக்கக்கூடிய சில விஷயங்கள புரிஞ்சுக்கும்போது தான் அதோட வலி உங்களுக்கு தெரியும். எப்படின்னா, அந்த காலகட்டம் உங்கள யாருக்குமே தெரியாத ஒரு ஆளா, நீங்க எவ்வளோ பெரிய டானா இருந்தாலும், அந்த நேரத்துல உங்கள என்ன பண்ணும்? சாதாரண ஒரு ஆளா காட்டும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆள்ன்னு வச்சுக்கங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயோ, இல்ல ஒரு இடத்துக்கு போகும்போது, உங்களோட அந்த பெரிய மதிப்பு அப்படிங்கிறத ரொம்ப அல்பமா அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. உங்கள வந்து ஒரு சின்ன ஆளா காட்டிட்டு, "நீ இவ்வளோதானாக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால உங்களுக்கு மனவலி ஏற்படும். ஆகவே எந்த இடத்துக்கு போனாலும், அந்த இடத்துல உங்களுடைய ஒரு பிரஸ்தாபத்த ஒரு பகிரங்கமா நீங்க காட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, அதுல கவனமா காட்டணும். இல்லன்னா கண்டிப்பா அதன் மூலமா ஒரு அசிங்கப்படக்கூடிய சூழ்நிலை, ஒரு அவமானப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஏற்படும். எல்லா இடத்துக்கும் போகும்போது நான் அப்படின்னாம கொஞ்சம் எந்த இடத்துல தேவையோ, அந்த இடத்துல மட்டும் செல்வாக்க பயன்படுத்தணும். அப்படிங்கிற விஷயம் பண்ணிட்டீங்க. முக்கியமா வந்து நான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு அரசியலுக்கு உண்டான சூழ்நிலையா இருக்கிறதுனால, நம்ம எந்த ஒரு ராசியா இருந்தாலும் அதையும் சேர்த்து பேச வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. ஆகவே இந்த மீன ராசியா இருக்கும்போது, அரசியலுக்கு உண்டான சூழ்நிலைகள் அப்படிங்கும்போது, ஜூனுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு. அப்ப இப்போ உள்ள காலகட்டத்தில நீங்க அதில ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்த பொறுத்தளவு ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இவ்வளோ நாளா பிரச்சனையா இருந்தது அப்படின்னா, ஜூனுக்கு அப்புறம் வந்து நீங்க முயற்சிகள் பண்ணும்போது, அதுவும் இந்த நவம்பர் டைம்லலாம் யாராவது இந்த ஐவிஎஃப்லாம் ட்ரை பண்றீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டம். ஏன்?
இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு உச்சமாக போறாரு. இவ்வளோ நாளா இருந்த பிரச்சனைய ஃபுல்லா சரி பண்ணி, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சத்புத்திர பாக்கியத்த குடுக்க போறாரு அப்படிங்கிறத சொல்லலாம். கல்யாணத்துக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்ப கொஞ்சம் கவனம் தேவை. ஏங்க கவனம் தேவை? 5ஆம் இடத்துல குரு வந்துட்டார். ராசிய 9ஆ பார்க்க போறாரு. ஆமாங்க. ஆனா ராசியில சனி பகவான் இருக்கும்போது எப்பொழுதுமே தவறான சில பேர்கிட்ட வந்து நம்ம வந்து மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைய ஏற்படுத்தி குடுத்துரும். அதனால ஒரு தடவைக்கு 2 தடவ வரன் விஷயங்கள்ல கவனமா பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்குங்க. அது போலவே உங்களுக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோக மாற்றம், வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது பிரீத் பண்ணக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா, இப்ப நடந்துட்டு இருக்கிற எந்த ஒரு விஷயமுமே மனசுக்கு உசிதமாக இல்லை. எல்லா அதாவது உலகமே உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு ஈரானோட அந்த ஒரு போர் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே வந்து நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, காலபுருஷ ராசியான 12வது ராசி மீன ராசி. வெளிநாட்ட குறிக்கக்கூடிய ராசி, வெளியூர் பிரயாணம் இது எல்லாமே குறிக்கக்கூடிய ராசி. அதுல சனி இருக்கிறதுனால நெறைய இந்த மாதிரி போர் பதற்றங்களாகட்டும், எல்லா விஷயங்களும் வந்து குடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அவர் மட்டும் காரணம் கிடையாது. மற்ற கிரகங்களும் சேர்ந்து தான் காரணம் என்றாலும், பொதுவாக வெளிநாட்டை குறிக்கக்கூடிய மீன ராசியில சனி இருக்கிறது அவ்வளவு உசிதமான பலனை தராது. அதேபோல குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்க காரணமும் இந்த ராசியில மீன ராசியில சனி டிரான்சிட் ஆயிட்டு இருக்கிறதுனால தான். இன்னும் சொல்லப்போனா மடாதிபதிகள் அந்த மாதிரி யாராவது மீன ராசியிலேயே பிறந்திருந்தாங்கன்னா, அவங்க இன்னும் அதிகமா கவனமா வேணும். ஏன்னா, குருவோட ராசியில சனி சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம். போலி மடாதிபதிகள், போலியா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே மாட்டுவாங்க. அதனால அவங்க அதுல பார்த்து இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப ஜூனுக்கு அப்புறம் பாசிட்டிவா இருக்கா? நிச்சயமா இருக்கு. இவ்வளோ நாளா இருந்த தொய்வு நிலை மாறி, நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறோம். அப்ப அதுவரைக்கும் நீங்க வாழ்க்கைய வந்து என்ன பண்ணணும்? கடினமான காலகட்டங்களை கடந்து தான் ஆக வேண்டும். வேற வழி கிடையாது. முக்கியமா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க எடுத்த உடனே உங்க நட்சத்திரத்துல தான் என்டர் ஆயிருக்காரு. அப்ப கும்பத்துல இருக்க பூரட்டாதி 1ம் சரி, இங்க வரப்போற அ பூரட்டாதி 4ம் சரி, அந்த ராசிய விட்டு அந்த நட்சத்திரத்த விட்டு வெளியில போற வரைக்குமே ஒரு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. முக்கியமா தேக ஆரோக்கியத்துல கவனம் வேணும். கன்னா பின்னான்னு சாப்பிட்டு அன்டைஜஷன், ஃபுட்ல வந்து பிரச்சனை ஆயிருச்சு. அதேபோல எனக்கு வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் திடீர்னு வந்து உருவாகுது அப்டின்னா, அது வந்து கண்டிப்பாக நீங்க பண்ணக்கூடிய பிரயாணத்திலயும், வெளியில சாப்பிடக்கூடிய உணவுகள்லயும் கவனம் வேணும்.